சீமான் ஒரு காலத்தின் அத்தியாயம் என்றும், ஒரு தனிமனித வரலாறு என்றும் சொல்லிவிடலாம். ஏனென்றால், மாண்டு கிடக்கும் தமிழினத்தை தனது கருத்தியலால் மீட்டு வருகிறார். மழலைகள் முதல் முதியோர் வரையும் எப்படி வாழ வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வரையறை வைத்துள்ளார். தமிழ் மொழியை தாயைப் போல நேசிக்கின்றார். தற்சார்பு பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து விளக்குகிறார். அனைத்து உயிர்களுக்குமான அரசியலையும், தமிழ் வாழ்வியலின் அரசியலையும் அறிவுபூர்வமாக பேசுகிறார். சமூகவியல் பேசுகிறார், மானுடவியல், தத்துவம், ஏன் சோதிடமும் பேசுகிறார். இப்படியாக அனைத்து துறைகளையும் தன்னுள் ஈர்த்து விருப்புடன் அறிந்து வைத்து பேசுகிறார். ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்மீகமும் உளவியலும் கூட பேசுகிறார். எப்படி இவ்வளவு ஆற்றலும் அறிவும் உள்ள ஒரு மனிதர் இருக்க முடியும் என்று ஆராயும் போது சில விடயங்கள் எங்களுக்கு புலப்படுகிறது. ஆம், சீமான் உறங்குவதில்லை. மக்களின் சேவகனாக தன்னை தயார்படுத்தி கொண்டே வாழ்கிறார். மக்களுக்காக திட்டமிடுகிறார். தனது நிர்வாகிகளையும் தூங்க விடாமல் மக்களுக்காக திட்டமிட வைக்கிறார். மக்களை அரசியல் படுத்தி அரசியல் விழிப்புணர்ச்சி பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடன் இணைந்த நிர்வாகிகளையும் தேர்ந்த அரசியல் அறிவின்பால் களமாக்கி மக்கள் சேவைக்காக களமாட வைக்கிறார். சீமான் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்று எண்ணி தூக்கம் தொலைக்கவில்லை. எப்படியாவது எம் தமிழ் மக்களை சிந்திக்க வைத்து விட வேண்டும் என்றுதான் தூக்கம் தொலைக்கிறார். மக்கள் தாங்களாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் போதும், அவர்கள் தங்களுக்கான நல்ல தலைவனை தாங்களே தேடிக்கொள்வார்கள் என்ற உயரிய சிந்தனையுடன் தூக்கம் தொலைக்கிறார். மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காக தனது கற்றல் காலம் முடிந்த பின்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார். மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்கிறார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அவனது தாய்மொழியின் பால் அவன் கொண்டுள்ள பற்று எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உதாரணம் காட்டுவார்கள். சீமானின் போராட்டமானது அறிவாயுத அரசியல், தத்துவார்த்தமானது, கருத்தியலானது. கத்தியின்றி இரத்தமின்றி செய்யப்படும் ஒரு சொல் புரட்சி. இங்கே தலைமையை உறுப்பினர்கள் மதிக்க வேண்டும். அப்படி அந்த தலைமை அந்த உறுப்பினரை தனது வார்த்தையின் வலிமையால் தான் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும். அதனை சீமான் சாதித்து காட்டி வருகிறார். தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை எந்த சந்தர்ப்பத்திலும் மீறமாட்டோம் என்பதில் பிரபாகரனும் சீமானும் வேறு வேறல்ல. பிரபாகரன் தனது வாழ்வை தனது மக்களுக்காக அர்ப்பணித்து உயிரையே உவர்ந்தார். அவரது கொள்கை பிடிப்பின் வலிமையை உதாரணமாக வைத்து அரசியல் செய்யும் சீமானும் அப்படியேதான். பல ஆயிரம் கோடிகள் பேரம் பேசிய போதும் தனது மக்களுக்கு விரோதமான அரசியலை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று மறுத்து கொள்கை பிடிப்போடு களமாடுகிறார். தமிழ் தேசிய அரசியலை நேசித்து தலைவர் பிரபாகரனை தலைவனாக ஏற்று வரும் யாருடனும் கூட்டுச் சேரலாம் என்ற தனது கொள்கையை நிலையாக கடைபிடித்து அரசியல் களமாடும் சீமான் எப்போதும் கொள்கை மாறாத சிறந்த தலைவர்தான். உண்மையில் தமிழ்நாட்டில் சீமானுக்கு முன்பும் பல சிறந்த அரசியல் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பல தியாகசீலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயலாற்றி மிகச்சிறந்த மக்கள் நலன் சார்ந்த சேவைகளை செய்துள்ளார்கள். முத்துராமலிங்க தேவர், கக்கன், ஜீவானந்தன், காமராஜர், சிங்காரவேலர், அண்ணாதுரை, வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற உயரிய மக்கள் நலனும் நாட்டு நலனும் கருதி சேவையாற்றிய தியாகசீலர்களை இன்றும் தமிழுலகம் நினைவு கூறுகிறது. ஏன் இறுதியாக ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரரான நல்லகண்ணு அவர்கள் கூட நம் கண்முன்னே வாழ்ந்து மறைந்துள்ளார்தான். இந்த தமிழ் தலைவர்கள் யாரும் மக்கள் பணத்தை திருடி தங்களது வாழ்வை ஓட்டியிருக்கவில்லை. மாறாக தங்களுடைய சொத்துக்களையே மக்களுக்காக இழந்துதான் அரசியல் செய்தார்கள். தாங்கள் செய்வது சேவை, அது தங்களின் வாழ்நாள் கடமை என்றே கருதியிருந்தார்கள். அதனால் அவர்களின் காலத்தில் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்வியல் வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தியும் சமூக நடைமுறைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்பது உண்மை. இன்று ஐரோப்பாவில் சில நாடுகளில் உள்ளது போல மக்களுக்கு சிறந்த சேவை செய்வதற்கான போட்டிகள் இருந்ததே அன்றி மக்களிடம் இருந்து சிறந்த திருட்டு செய்வதற்கான போட்டி அரசியல் இருந்திருக்கவில்லை. நல்லகண்ணு அவர்கள், காமராஜ் அவர்கள் போன்ற தன்னலமற்ற தலைவர்களை தேர்தல்களில் ஏமாற்றிய தமிழ் சமூகம் சீமானையும் ஏமாற்றிவிடக்கூடாது. சீமானுக்கு தமிழ்நாட்டின் நிலையான ஆட்சியை வழங்க வேண்டும். தமிழர்களின் உள்ளக பகைமையை தூண்டி வலுப்படுத்தி தன்னலமற்ற தலைமைகளை விமர்சித்து ஆசை வார்த்தைகளும் சினிமா கவர்ச்சியையும் நவீனம் என்ற போர்வையில் நாசகார திட்டங்களையும் கவர்ச்சி கழிவுகளையும் விதைத்து வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்தின்
பலவீனங்களின் மூலமும் ஜனநாயகம் என்ற உரிமையை பயன்படுத்தி தமிழர்களின் வாழ்விலும் நிலத்திலும் குடியேறி தமிழர்களையே ஏமாற்றி அரசியலையும் கையகப்படுத்தி சூறையாடும் திராவிட திருடர்களின் போலி பிரச்சாரத்தால் இனியும் தமிழர்கள் ஏமாறக்கூடாது. சீமானையும் ஏமாற்றக்கூடாது. சீமான் தோல்வியடையும் ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழர்கள் தோற்று போகிறார்கள். நமது மக்களின் வாழ்வில் மலர்ச்சி வர வேண்டும் என்ற பேரார்வத்தினால் உலக அரசியலை ஆராய்கிறார். உலக பொருளாதாரத்தை ஆராய்கிறார். தமிழர்களின் தொன்மையையும் வாழ்வியல் வரலாறுகளையும் அதன் இயல்பான சிறப்புகளையும் ஆராய்கிறார். அதனை தமிழ் தேச வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றெல்லாம் சிந்தித்து ஆராய்கிறார். இவ்வளவு அர்ப்பணிப்புடன் இயங்கி வரும் அரசியல் தலைவனோ அரசியல் கட்சியோ தமிழ்நாட்டில் வேறு எதுவும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் பிற கட்சிகள் அனைத்தும் சுயநல வியாபார திட்டங்களின் அடிப்படையிலேயே தேர்தலில் போட்டியிடுவதும் அரசியல் செய்வதுமாக செயல்படுகிறார்கள். ஊழல் குற்றம் சுமத்தப்படாத திராவிட கட்சியினரோ பேரம்பேசி சோரம் போகாத திராவிட கட்சியினரோ தமிழ்நாட்டில் இல்லை. இப்போது புதிய வடிவில் ஏற்கனவே மக்களை சினிமாவால் ஏமாற்றிய ஏமாற்று கட்சி தமிழ் தேசிய எழுச்சியை சிதைப்பதற்கு மிகுந்த நயவஞ்சக திட்டத்துடன் களமிறக்கி விடப்பட்டுள்ளது. எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எதிர்த்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற ஊழல் திட்டத்துடன் அரசியல் களத்திற்கு வரும் யாரும் தமிழ் தேசிய அரசியலையும் நாம் தமிழர் கட்சியையும் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் சீமான் தனது தூக்கத்தை தொலைத்து மக்களை விழிப்புடன் சிந்திக்க வைத்து விட்டார். தமிழ் தேசிய புரட்சி விதைகளை தமிழர் தேசமெங்கும் விதைத்து விட்டார். அது வளர்ந்து மரமாகி பெரும் காடாகிவிட்டது. திராவிட நரிகளுக்கு கேடாகிவிட்டது.